வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி, சென்செக்ஸ் மற்றும் பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி லைக் அமுத்துங்க. சேமஸ் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ அப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்க. நம்ம டெய்லியும் வந்து மார்க்கெட்டோட அப்டேட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் கால்ஸும் கொடுக்கறதுக்கான நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம நாளைக்கான அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 பார்ப்போம். நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் லிங்க்ல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25,100 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 25,074 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மேலே நோக்கி தான் போச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டெய்லி நம்ம என்னங்கிற அப்டேட்ஸ் கொடுப்போம். 25,074 ஆரம்பிச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் கொடுத்தது. ஸோ அப்போ அந்த இடத்துலயே நீங்கள் 25,100 25,500 இல்லை 25,150 25,200 நீங்கள் ஒரு கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே காலையிலேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். ஸோ சேமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 25,140 கொடுத்துருந்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி சுமார்லேயே வந்து 9-10 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேல் நோக்கி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து 25,170 ஒரு சைடுவே ஃபார்ம் ஆனாங்க. அப்பவும் மார்க்கெட் உடையில. நல்லா பார்த்துங்க, நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை உடைக்கல. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2வது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 25,190 கொடுத்துருந்தேன். ஸோ 190 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியானம் 12:30 மணிக்கு ரெசிஸ்டன்ஸை தொட்டுருச்சு. தொட்டு மார்க்கெட் உடையில அப்பவே நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு மார்க்கெட் மேலே தான் அப்படின்றத. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே வந்து ஒரு புல் டவுன் ஆச்சு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி ஒரு அப்சைடில் தான் முடிஞ்சது. இன்னைக்கு எக்ஸ்பெரியா இருந்தாலுமே மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அப்சைடில் காட்டினாங்க. ப்ரீமியம் இல்லை, பட் நல்ல ஒரு அப்சைடு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இது பார்த்துட்டோம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 254 காட்டுது. பட் ஆனால் ஒரு சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஜெரோதாலாம் 239 முடிஞ்சிருக்குன்னு காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், $25,320 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை அப்சைடாக இருக்குது, திரும்பவும் ஒரு அப்சைட் காட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,320 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 2வது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,400 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் இந்த 2 பாயிண்ட்டையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம இது வரைக்கும் சொன்ன எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் உடைச்சதில்லை. ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை உடைச்சு மேலே தான் போயிட்டு இருக்கு. நம்ம கொடுத்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1 ஆன 25,320 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 25,400 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட் இதுதான். ரெசிஸ்டன்ஸ் 1 25,320 உடைச்சும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 25,400 உடைச்சதுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம். சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,200 தான் வந்து சப்போர்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 2வது சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா
25,130 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 25,200 நாளைக்கு முதல் சப்போர்ட் ஆகவும், ரெண்டாவது சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,130 வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடைக்க ஒருவேளை மார்க்கெட் மேலே போகாமல் நாளைக்கு ஒரு டவுன் சரி. ஏன்னா இன்னைக்கு கொக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா முதல் சப்போர்ட்டான 25,200 உடைக்கும் பட்சத்தில் 25,130 ரெண்டாவது சப்போர்ட் இருக்கு. அந்த இடத்துல ஒரு வால்டைல் இருக்கும். ஸோ அதையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான திரும்பவும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ நிஃப்டி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்செக்ஸ் போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் சென்செக்ஸோட இதுவும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இதையும் வந்து நம்ம போடுறோம். இப்போ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் சொல்லலை. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல அப் அண்ட் டவுன் ஷேக் கிடச்சிருக்குது. ஒரு 300 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 300 மதியம் வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட் அப் சைடில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வால்டைல் கிடச்சி அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 3 மணிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கா கிட்டத்தட்ட 81,700 750 கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு வால்டைல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப்சைட் கொடுத்து திருப்பி ஒரு 600 பாயிண்ட் பக்கமாக அப்சைடில் வந்தாங்க. ஸோ ஆரம்பத்திலே நான் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கங்க. என்றைக்குமே நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நிஃப்டி 10 பாயிண்ட் ப்ளஸில் காட்டுச்சு அப்படின்னா சென்செக்ஸில் 30 பாயிண்ட் காட்டும். 30 பாயிண்ட் இன்க்ரீஸில் இருக்கும். ஸோ இங்கே 100 பாயிண்ட் நிஃப்டியில் 100 பாயிண்ட் பாசிட்டிவில் காட்டுறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் 300 பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட இதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை, ஒரு ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து நிஃப்டியோட சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணியே வந்து சென்செக்ஸில் நீங்கள் அழகாக கால் எடுத்து நீங்கள் வந்து நல்லா ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பார்த்துட்டோம். சென்செக்ஸ் இப்போ வந்து சென்செக்ஸான ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்குவோம். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 82,520 ஃப்ரெண்ட்ஸ். 82,520 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். $520 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 82 630 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ரொம்ப சப்போர்ட்டில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 82,520 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகும். அதே நேரத்தில் R2வும் பார்த்துக்கங்க, ரெசிஸ்டன்ஸ் 2வும் பார்த்துக்கங்க. 82,630 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அதிகம் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் எங்கே இருந்தாலுமே மார்க்கெட் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ரெண்டாவது வந்து நம்ம சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் வந்து இங்கே வருதுன்னாங்க. $82,290 தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் ஆகும். ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 82,180 கொஞ்சம் நியர்பையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது என்னென்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
நம்ம அங்கே பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருப்போம், நிஃப்டியில் வந்து பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திடீர்னு நமக்கு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு அந்த இருக்குன்னா இங்கே 90 பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதுவுமே என்னென்னா இந்த 2 சப்போர்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல புட்டோ ஒரு காலோ நீங்கள் வந்து எடுத்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 82 180 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் பாயிண்ட் 1 பார்த்தீங்க, S1 பார்த்தீங்க அப்படின்னா 82 290 முதல் சப்போர்ட்டும், S2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82 180 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் பாயிண்ட் 1 ஆகும், சப்போர்ட் 2 வந்து இதாகவும் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக நாளைக்கு வந்து மார்க்கெட் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நல்ல அப்சைடு தான் அதுவுமே. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன் காலையிலேயே. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்களா, நான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை நான் டெலிட் பண்ணல. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 54,840 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 54,840 சாரிங்க 55,000 வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் 55,000 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்ததுங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.15 பார்த்தீங்கன்னா 880லேருந்து ஆரம்பித்த மார்க்கெட் ஒரு நல்ல அப்சைட் கொடுத்து 55,000 ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு உடச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே 10 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸான 55,100 அதையும் பார்த்தீங்கன்னா உடச்சி மார்க்கெட் மேலே தான் இருந்தாங்க. இங்கேயும் ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ண முடியல. ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு சில பேர் வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. இன்னைக்கு பண்ணால் நம்மளுக்கு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெற்றியோ தோல்வியோ சகஜங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து நாளைக்கு எப்படி என்னவா இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியர்பையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது. 55,200 ஒரு கீ ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தேன். பட் ஆனால் அது உடைக்கல. 55,200 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும் நாளைக்கு. கொஞ்சம் நியர்பை தான். ஸோ அப்படி இருந்தும் வந்து மார்க்கெட் வந்து அதையும் உடைக்கும் பட்சத்தில் 55,200 உடைக்கும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 55,340 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி, அதாவது 17ஆம் தேதி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 55,200 வந்து 55,200 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 55,340 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ரெண்டையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டு வந்து இன்னொரு அப்சைடுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,080 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டு சப்போஸ் நாளைக்கு 55,080 உடைக்கும் பட்சத்தில் திருப்பி ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்டான 54 9
960 செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 சப்போர்ட் பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. சப்போர்ட் 1ஆன 55,080 வந்து முதல் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் இதை உடைக்கும் பட்சத்தில் சப்போர்ட் 2ஆன 54,960 ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடைச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறக்கான அதிக வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்ம இப்போ வந்து நிஃப்டி சொல்லிட்டோம், சென்செக்ஸ் சொல்லிட்டோம், பேங்க் நிஃப்டியும் சொல்லிட்டோம். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.